நம்ம வந்து இன்றைக்கி நண்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது நான் ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கிறேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு நல்ல தாராளமாக வெள்ளைப்பூண்டு, மிளகு, ஜீரகம், தக்காளி, தேங்காய். மிளகு ஜீரகம் இந்த மிக்சியில் வந்து மிளகு, ஜீரகம், தேங்காய், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, நல்லா கொஞ்சம் கூடவே மிளகு போட்டு, வெள்ளைப்பூண்டு மிளகு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.25 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள் வச்சுருக்கிறேன், மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குவோம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே வெறும் சோம்பு, ஒரு கிண்ணம் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு வெடிக்கட்டும். ஒரு கிண்ணம் கருவேப்பிலையும் வெங்காயம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதில் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், மிளகு ஜீரகத்தூள் போட்டு வெறும் கொஞ்சம் கருகிராமல் புகை வரதுக்காட்டி லேசாக எண்ணெயில் பிரட்டிட்டு நம்ம வந்து நண்டை எடுத்து போட்டுறோம். நல்லா நண்டு வந்து கொஞ்சம் அதுவாக தண்ணி விடும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நான் அதில் வந்து இதில் தேங்காய், நிறையா மிளகு, நிறையா வெள்ளைப்பூண்டு, ஒரு தக்காளி போட்டு நான் அரைச்சிருக்கிறேன். இதையும் இது வேணும். கொஞ்சம் தண்ணி, நண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி. நண்டு வந்து போட்ட உடனே வெந்துடும். நம்ம குழம்பா நிறைய வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்படி பிரட்டுற பிரட்டின மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். சீக்கிரம் வெந்துடும். ஒரு கொதி வந்த உடனே நண்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போட்டு கிண்டி இது நம்ம மூடி வச்சு மூடிடுவோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. நண்டுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா நண்டுலேருந்து நம்ம போட்ட உடனே நிறைய தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றணும். நான் இந்த மாதிரி பெரட்டின மாதிரி வைக்கிறதுனால எனக்கு தண்ணி தேவையில்லை. அந்த மிக்சியில் அரைச்சதோடு அந்த தேங்காய் தக்காளி அரைச்சி ஊற்றுனோம்ல அந்த தண்ணியோடு எனக்கு போதும். பார்த்துட்டு நண்டு கிரேவி நம்ம வச்சாச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.